நல்லா இருக்குப்பா. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். இல்லை இல்லை, அந்த காமெடின்றதை விட ஒரு இமோஷன் நல்லா இருந்துச்சு. வடிவேல் கிட்ட நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். அதை விட இது பரவாயில்லன்னு தோணுது. நல்லா இருக்கு. இது மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபைட்டும் நல்லதா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். போரெல்லாம் அடிக்குது. நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம் அஞ்சு நல்லா இருக்கு. அதே மாதிரி மாமன்ல 2 பேரும் வில்லனா நடிச்சிருந்தாங்க. இதுல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எப்படி இருந்தது? பக்கத்து பாசிலும் வடிவேல். அது நல்லா இருக்கு. காம்போ நல்லா இருக்கு. 2 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக ஆயிடுச்சு. ரொம்ப தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. விறுவிறுப்பாக இருக்கு. ட்விஸ்ட் எப்படி இருந்தது? அது எதிர்பார்த்தீங்களா? அந்த மாதிரி அது மாதிரி எதிர்பார்க்கல சார். ஆனால் ட்விஸ்ட் சூப்பராக இருக்கு. படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற மாதிரி ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே மாத்தி வேற மாதிரி. ஆமாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே மாறி இருக்கு. அது எப்படி இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போது? த்ரில்லிங்காக தான் இருந்தது படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த வடிவேல் அந்த எமோஷனல் சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு சார். வடிவேல் சார் பற்றி சொல்லவே தேவையில்ல. நல்லா தான் பண்ணுவார். இதில் ஃபைட் பண்ணியிருக்காரு. வேற படத்துல ஆமாம், ஃபைட் பண்ணியிருக்கிறாரு. நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த வயசில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. 2 பேர்ல யாரு ஹீரோன்னு சொல்லுங்க. பக்கத்து பாசில வடிவேல். சார் 2 பேருமே போட்டி போட்டு தான் சார் நடிச்சிருக்காங்க. அதனால ஹீரோ போத் 2 பேரும் தான் சார் சொல்ல முடியும். அந்தளவுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி படம் கொஞ்சம் லென்த்து தான். ஏதாவது இடத்துல கொஞ்சம் லேக். இல்லை, லென்த் இருக்கிற மாதிரி தெரியல. 10 மணி 12 கரெக்டாக 2 ஹவர் முடிஞ்சிருச்சு. லென்த் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு தெரியல. ரொம்ப மக்களாம் போகலாம். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் அந்த சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது சார். அதுவும் அந்த வடிவேல் கோர்ட்டில் சொல்லுவார். அந்த விஷயம் நல்லா இருக்கு. நல்லா கனெக்ட் ஆகுது. முதியோர் இல்லத்தில் இருக்குது பதிலாக 4 பேர் போட்டு தொட்டு இருக்கலான்றது நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுங்க. இந்த படத்தில் காம்போ நல்லா இருக்குங்க. படம் இல்லை காமெடி இல்லை. இந்த படத்தில் காமெடி இல்லை. இந்த படத்தில் இது ஃபுல்லாகவே சீரியஸான படம் தான். ஃபுல்லாகவே ஆமாம். இன்டர்வல் ட்விஸ்ட் ட்விஸ்ட் மாதிரி இல்லை. ஸோ அப்போ தான் நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் தெரியும் ட்விஸ்ட்டுன்ட்டு. ஆமாம். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் வடிவேலை ஏமாத்துற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அது நேர்மாறாக இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் தெரிய வரும் என்ன நடக்குதுன்ட்டு. 2 பேரும் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. காமெடி இல்லைங்க படத்தில். ஃபுல்லாகவே சீரியஸ்லாம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ஜாய்புளாக போச்சு. ஸோ சைல்டு அப்யூஸ் பற்றி தான். பட் அதை பற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக போல் மேலாப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். ஃபைட் 1-2 சீன்ஸ் தான் வரும். ரொம்ப ஃபைட்டில் டீப்பாலாம் இல்லை. ஆமாம். நல்லா இருந்துச்சுங்க படம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாமன்னன் படத்தில் அவர் கொஞ்சம் பெரிய லெவலில் இருப்பார். ஃபஹத் ஃபாசில் அவர் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சமூக ஏற்றத்தாழ்வு அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு திருட மாதிரி. ஃபஹத் ஃபாசில் அவர்கிட்ட திருடுற மாதிரி பிளான் பண்ணுவார். அதான் படம் எப்படி திருடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். மியூசிக் யதார்த்தமாக இருக்குது. ரொம்ப முகம் சுருக்கிற மாதிரி காட்டல. நல்லா தான் இருக்குது படம். பெஸ்ட்டு சீன் நிறையா இருக்குது. ஸோ ஒரு அழுகுற சீன் ஒன்று இருக்கும். வடிவேல் சார் அழுகுற சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபஹத் ஃபாசிலுக்கு தெரிய வரும். ஸோ இவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சித்தாரா தான் மெயின் ஸ்டோரியே. ஸோ அவங்க தான் க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி அவங்க தான். அதுக்கப்புறம் கோவை சார்லாம் நார்மல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி. ஸோ அது நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை இழுத்த மாதிரிலாம் இல்லை. கரெக்டாக தான் இருந்துச்சு. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. பிஜிஎம்மும் சாங்ஸ்